பொள்ளாச்சியில் நண்பர் கார்த்திகோட ஃப்ரெண்டு ராம்குட்டி சாரோட தோப்பு பங்களாவில் தான் வந்து தங்கியிருந்தோம். நைட்டு போனதுனால வந்து சரியாக அந்த பங்களா இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க முடியல. காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்து மாடியிலேருந்து அப்படியே சுற்றிலும் பார்க்குறப்ப தான் சுற்றிலும் தென்னந்தோப்பு, ஆங்காங்கே வந்து ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே மாடு கட்டுறதுக்கும் தனியாக கொட்டாயி, ஆளுங்க வேலை செய்கிறவங்களுக்கு தனியாக கொட்டாயி. அந்த நேரத்தில் வந்து அதிகாலையில் மாடு பால் கறக்கிறவர் வந்திருந்தார். சரின்னு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் தென்னந்தோப்பு இடையில ஒரு ப்ரைவேட்டாக தனியாக ஒரு கோயில். பார்க்குறதுக்கு என்டையர் சுச்சுவேஷன் சூப்பராக இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கப்போ தான் நண்பர் கார்த்திக் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி வந்தார். அதுக்கடையில் ராம்குட்டி சாரும் வந்துட்டார். வாங்க மாடு பால் கறந்தாச்சு, காஃபி ரெடியாக இருக்குது, கீழே போய் காஃபி சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னாரு. சரி கீழே போய் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னார்னா, தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம், பக்கத்துலேயே வந்து செக் டேம் ஒன்று இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி காப்பி சாப்பிட்டு இதுக்கடையில் வந்து அவருடைய 1.5 லட்ச ரூபா சேவல் ஒன்று காமிச்சார். சரி ஜீப்பில் சுற்றி பார்த்துட்டு செக் டேம் போகிறப்ப தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தண்ணியே பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள்.